நாளைக்கு வந்து மே 4ஆம் தேதி, நாளைக்கு தான் திங்கக்கிழமை, நாளைக்கு தான் வந்து ரிசல்ட். சரிங்களா? நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நாளைக்கு தான். சரிங்களா? ஓட்டு கவுண்டிங் வந்து காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு மத்தியானம் 12-1 மணிக்கே வந்து யார் லீடிங், யார் வின் பண்ண போறாங்கன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வின் பண்ணவங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணுங்க. தோத்தவங்க கண்டிப்பா 2031 எலெக்ஷனுக்காண்டி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதை விட்டுக்கிட்டு ரொம்ப உடஞ்சி போகாதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு எலெக்ஷன் தான். சரிங்களா? தோத்தாலும் ஜெயிச்சாலும் நமக்கு எதுவுமே வந்து பாதிப்பு இல்லை. நம்ம வந்து உழைச்சாதான் நமக்கு காசு. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச கட்சி வந்து ஜெயிச்சா செலிப்ரேஷன் பண்ணுங்க, தோத்துட்டா அவங்க வேலையை போய் பாருங்க. சரிங்களா? அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு அவங்க வேலையை போய் பாருங்க. ஒருவேளை வந்து விஜய் என்ன தோத்துட்டாங்கன்னா ஏதாவது வந்து நடந்துருமோ, தப்பா ஏதாவது நடந்துருமான்ட்டு எல்லாருமே ஒரு பயத்துல தான் இருக்காங்க. நாளைக்கு மே 4 எல்லாருக்குமே ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. ரிசல்ட் எப்படி வரும்னு அந்த ஒரு பயம் இருக்கு. ரிசல்ட் வந்து இந்த டிவிகேக்கு வந்து நெகட்டிவா வந்தா அதை வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்க, குழந்தைங்க எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு பயத்துல தான் இருக்காங்க. நாளைக்கு எதுவுமே வந்து தப்பா எதுவும் நடக்கக்கூடாது. சரிங்களா? ஒருவேளை நெகட்டிவா வந்துச்சுன்னா 2031 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு எலெக்ஷன் தான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவங்க தான் வந்து லாபம் அடைய போறாங்க. நமக்கு நம்ம வேலை பார்த்தாதான் நமக்கு சோறு. கண்டிப்பா நாளைக்கு ரிசல்ட்டுக்காண்டி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பாப்போம் யார் வின் பண்றான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.